ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பா பாஸ்வேர்ட் ஒன்று போட்டு வச்சிருப்போம். அதாவது அந்த பாஸ்வேர்டு லெட்டர்ஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி நம்பர்ஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் ஆச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லோக்கா கூட இருக்கலாம், இல்லாட்டி ஃபேஸ் அன்லோக்கா இருக்கலாம், இல்லாட்டி வாய்ஸ் அன்லோக்கா இருக்கலாம். இப்படி நமக்கு தேவையான மாதிரி நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்மளால பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளால ஒரு போட்டோவை வச்சு அந்த போட்டோலையுமே 3 இடத்த டச் பண்ற மூலமா அதுவுமே ஒரு பாஸ்வேர்டா செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோல ஒரு போட்டோவை எப்படி நம்ம லொக்கரா சேஞ்ச் பண்றது, அதாவது போட்டோல 3 இடத்த டச் பண்ணா எப்படி நம்ம லெப் அன்லாக் ஆகுறத செட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க உங்களுடைய பாஸ்வேர்ட் லாக் பண்றதுக்காக ஒரு போட்டோவை சூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்டா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு போட்டோ சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல சைன் இன் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறையவே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல பிக்சர் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல உள்ள பாஸ்வேர்டை டைப் பண்ண கேட்கும். ஸோ அதை டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த போட்டோல அவங்க காட்டியிருக்காங்க, அதாவது டச் பண்ற மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு போட்டோவை சூஸ் பண்ணி அந்த போட்டோல நமக்கு தேவையான மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 3 இடத்த நம்ம டச் பண்ணணும். ஸோ அப்படி டச் பண்ணோம்னா அந்த நமக்கு அட் ஆகிரும் பாஸ்வேர்டா. திரும்ப நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்றப்போ நம்மளுக்கு அந்த போட்டோவை கிளிக் பண்ணி நம்மளால அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல சூஸ் பிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கம்ப்யூட்டர்ல உள்ள போட்டோஸ் எல்லாம் உங்களுடைய இதுல காட்டும். ஸோ அதை நீங்க உங்களுக்கு தேவையான போட்டோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல போட்டோ இப்படி வியூ ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க யூஸ் த பிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 1 2 3 அப்படின்றது காட்டும். அதாவது நீங்க முதல்ல எந்த இடத்த டச் பண்ண விரும்புறீங்களோ அந்த இடத்த டச் பண்ணுங்க. திரும்ப 2வது இடத்த டச் பண்ணுங்க. திரும்ப 3வது இடம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. திரும்ப கன்ஃபார்ம் பண்றதுக்குமே அதே இடத்தை திரும்ப டச் பண்ண கேட்கும். ஸோ அதையுமே டச் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. அப்படி ஓகே பண்ணதுக்கு அப்புறமா உங்க கம்ப்யூட்டர்ல பிக்சர் பாஸ்வேர்டு இப்ப எனேபிள் ஆகிடும். திரும்ப நீங்க உங்க கம்ப்யூட்டரை எனேபிள், அதாவது கம்ப்யூட்டர் ஓபன் பண்றப்ப ஆன் பண்றப்போ உங்களால இந்த பிக்சர்ல பிக்சர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்க கம்ப்யூட்டரை அன்லாக் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல பிக்சர் பாஸ்வேர்ட் செட் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.